எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதாவது ஜோதிடம் சார்ந்த அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாச்சும் கேள்வியோ சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் குறிப்பிடுகின்ற ராசிக்காரங்களில் 10 பேருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக ஜோதிட பலன்கள் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? சப்போஸ் இந்த பதிவில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, உங்கள் ஜாதகத்துக்கான பதில் கிடைக்கலன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களுடைய கேள்வி நீங்கள் குறிப்பிடலாம். நிச்சயமாக 10 பேருக்கு நம்ம வந்து இலவசமாக ஜோதிட பலன்கள் உறுதியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கமெண்ட் பாக்ஸில். மேலும் இது வந்து ஒரு சோதனை முயற்சியாக தான் இருக்குங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிக்கலாம். இது எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம என்ன இதை பண்ணலாமா வேண்டாமா, அல்லது இன்னும் நம்பர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம போக போக வீடியோக்குடைய கமெண்ட்ஸுடைய அளவை பொறுத்து நம்ம வந்து இதை பார்க்கலாம். சரியா? இந்த பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரேவதி நட்சத்திரனுடைய சிறப்புகளை பற்றியும் ரேவதியில் பிறந்தவனுடைய சிறப்புகளை பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசியாக வருங்க. கடைசி ராசி அதுதான். அந்த கடைசி ராசியில கடைசி நட்சத்திரம், அதாவது இந்த காலபுருஷ தத்துவப்படி 27வது நட்சத்திரமா ரேவதி நட்சத்திரம் வரும். அது வந்து மீனத்தினுடைய கடைசி நட்சத்திரமா வரும். சரிங்களா? இதுல வந்து மீனத்தின் அதிபதி குரு பகவான், ரேவதி நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். சரிங்களா? ரெண்டுமே அறிவு கிரகங்கள். சரிங்களா? அப்ப பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிட்ட அந்த புத்திசாலித்தனம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மற்றவங்களை கம்பேர் பண்ணுற போது இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா மற்ற எந்த ராசிலையும் பார்த்தீங்கன்னா, அதாவது குருவோட இன்னொரு வீடான தனுசு வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன் நட்சத்திரம் இருக்காது. ஆனால் இந்த மீனத்துல புதன் நட்சத்திரம் இருக்கும். அதே மாதிரி புதன் நீசமாகின்ற ராசியும் பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசி தான். பட் இருந்தாலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல நீசமாகின்ற ஒரே கிரகம் புதன் தான். அதுவும் இந்த புதனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அப்போ பெரும்பாலும் இந்த மீனத்துல புதன் நீசம் பெறும்போது ரேவதி நட்சத்திரத்துல அவர் இருக்கும்போது பெரும்பாலும் அவர் வலு இழக்கிறது கிடையாதுங்க. சரிங்களா? நீசம் பெற்றாலும் வலுவோட தான் அவர் வந்து இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரமா இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து இந்த ரேவதி நட்சத்திரத்துக்குரிய மரம் அப்படின்னு பார்க்கும்போது இலும்ப மரம் தான். ஸோ இலும்ப மரத்தை இவங்க வந்து வழிபடுறது நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கும். ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஒரு டிப்ரெஷன் இருக்குன்னா அந்த டைம்ல இவங்க போய் இந்த இலும மரத்தை வழிபடுறது அல்லது சுத்திட்டு வர்றது, கொஞ்ச நேரம் அந்த இலும மரம் பக்கத்துல உட்காந்துட்டு வரும்போது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்குரிய பறவை அப்படின்னு பார்க்கும்போது வல்லூர் தான். சரிங்களா? அதாவது அந்த வல்லூர் அப்படின்றது உயர்ந்த ஒரு பறவை. சரிங்களா? ஸோ எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தான் வந்து மற்றவங்க கீழே வேலை செய்யக்கூடாது, தனக்கு கீழே மற்றவங்க வேலை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தையும், எப்பவுமே நம்ம வந்து தனித்து தெரியணுன்ற ஒரு எண்ணத்தையும் இது கொடுக்கும். சரிங்களா? அந்த வல்லூர் பறவை அப்படிதான், தனித்து தெரியக்கூடிய ஒரு பறவை தான். அதே போலதான் இவங்க எப்பவுமே தனித்து தெரியணும், நம்ம 10ஓட 11 எப்பவுமே இருந்துடக்கூடாது வாழ்க்கையில, தனித்து நம்ம வந்து நமக்குரிய ஒரு பாதையை நம்ம உருவாக்கணுன்ற ஒரு எண்ணம் இவங்க கிட்ட எப்பவுமே அதிகமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா இவங்க ரொம்ப அறிவாளிகள், புத்திசாலிகள் அப்படின்றதுனால, எந்த சூழ்நிலையும் தன்னுடைய அதாவது ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, தன்னுடைய சுய சமயோஜித புத்தியால அந்த சூழ்நிலையை தனதாக்கி கொள்ளக்கூடிய, அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிற ஒரு திறமை, ஒரு கெப்பாசிட்டி இவங்ககிட்ட இயல்பாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பல்துறை அறிவு அப்படின்றது இவங்ககிட்ட இருக்கும். அதாவது எல்லா துறையிலையும் இவங்க ஒரு துறையில ஸ்பெஷாலிட்டியா இருந்தாலும், எல்லா துறையிலையும் இவங்களுக்கு வந்து நாலேட்ஜ் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஆனா, அந்த அறிவானது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நுனிப்புல் மேய்ந்தாற் போல இருக்கும். ரொம்ப டீப் நாலேட்ஜா இருக்காது. ஆனா, எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் மேலோட்டமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பேச்சு திறமை கொண்டவங்க. சரிங்களா? அதாவது எந்த சூழ்நிலையும் தன்னுடைய பேச்சின் மூலமாக சமாளிக்கின்ற ஒரு திறமை அப்படின்றது இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். 2வது ஒருத்தவங்கள வந்து பேசியே வந்து ஈஸியா, அதாவது ஒருத்தவங்க எப்படி வேலை வாங்கணுன்றதை இவங்ககிட்ட தான் கத்துக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பேச்சு திறன் மூலமாக மற்றவங்களை வந்து எளிதில் வேலை வாங்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது குருவினுடைய வீட்டுல வந்து இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கிறதுனால இரக்க சுபாவம் சார்ந்த விஷயங்கள் இவங்ககிட்ட இயல்பாகவே இருக்கு. ஏன்னா குரு அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியாக மனப்பான்மை, இரக்க குணம், மற்றவங்களுக்காக ஓடக்கூடியது, மற்றவங்கள பத்தி நினைக்கக்கூடியது, தன்னை விட மற்றவங்கள பத்தி அதிகமா யோசிக்கக்கூடியது, இதெல்லாம் குருவினுடைய டாமினேஷன் கீழே வந்துடும், குருவினுடைய காரகத்துவத்துல வந்துடும். ஸோ அதுல வந்து இவங்ககிட்டயும் அந்த குணம் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு. இரக்க சுபாவம் கண்டிப்பாக இவங்ககிட்ட உண்டு. எல்லோரையும் வந்து பார்த்தீங்க, அதாவது தான் தட்டுல மட்டும் சாப்பாடு விழுந்தா பத்தாதுங்க, மற்றவங்களுக்கு தட்டுலையும் சாப்பாடு இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடியவங்க. சரிங்களா? அதே மாதிரி
என்னன்னா இதுல என்னன்னா கொஞ்சம் ஒரு பொதுநலத்திலையும் ஒரு சுயநலம் சார்ந்த விஷயத்தை இது கொஞ்சம் கொடுக்கும். சரிங்களா? இவங்க ஒரு பொதுநலம் செஞ்சாலும் அதுல ஒரு சின்னதா தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுயநலம் அப்படின்றது கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? அதையும் கொஞ்சம் இவங்க கிட்ட நீ எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பெர்சன்ஸ் இவங்க எல்லாமே. சரிங்களா? எளிதில உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேசுற பழக்கம் பெரும்பாலும் இருக்காதுங்க. சரிங்களா? பெரும்பாலும் இவங்ககிட்ட ரகசியங்களும் தங்காது. ஏன்னா காலபுருஷனுக்கு 12வது ராசி. சரிங்களா? இவங்ககிட்ட நம்பி நீங்க ஒரு ரகசியம் சொன்னாலும் கூட அந்த ரகசியங்கள் நீண்ட நாட்களுக்கு இவங்க வந்து அத காப்பாத்துவாங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? அப்ப ரகசியங்கள் இவங்க கிட்ட தங்குறதும் ரொம்ப கடினம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பிடிவாதங்களும் இவங்ககிட்ட நீங்க அதிகமா எதிர்பார்க்க முடியுங்க ரேவதியில பிறந்தவங்க கிட்ட. சரிங்களா? அதாவது மத்தவங்களுடைய கருத்த வந்து கேட்டுப்பாங்க. சரிங்களா? காதுல வாங்கிப்பாங்க. ஆனா, எல்லாத்தையும் கேட்டு தனக்கு எது சரின்னு தோணுதோ, அத தான் இவங்க வந்து எடுத்து செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம, பணத்தை முதலீடு செய்யறத விட, இவங்களுடைய அறிவை முதலீடு செய்து, அதன் மூலம் வருமானத்தையும், லாபத்தையும் பார்க்கக்கூடியவங்க இவங்க தான். சரிங்களா? நல்ல புத்திசாலிகள். சரிங்களா? இப்போ ஒண்ணும் இல்லங்க. ஒரு ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா நம்ம லாபத்த பார்க்க முடியும்? ஸோ எதுல வந்து நம்ம போட்டா வருமானம் பார்க்க முடியும் ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னு சொல்லிட்டு நல்லா கால்குலேட்டிவ் மைண்டட் பர்சன். இந்த மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதாவது ஒரு அறிவை மூலதனமாக பயன்படுத்தி பணத்தை சம்பாதிக்கக்கூடியவங்களும் இவங்க தான். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல வசீகர தோற்றம் இவங்க கிட்ட இருக்குங்க. அதே மாதிரி ஒரு காரியத்தை இவங்க செய்யறாங்கன்னா அதுல பெரும்பாலும் வந்து மற்றவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவங்க இவங்க தான். ஓரளவுக்கு அதாவது குருவினுடைய வீடா வரதுனாலையும் ரேவதி கடைசி நட்சத்திரமா வரதுனாலையும் பாத்தீங்கன்னா யாரும் நம்மள வந்து ஒரு குறை கண்டுபிடிச்சிடக்கூடாது. நம்ம கிட்ட இருந்து ஒரு நெகட்டிவிட்டி கண்டுபிடிச்சிடக்கூடாது. நம்ம கரெக்டா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். அதே மாதிரி நேர்மையாவும் இருப்பாங்க, உண்மையாவும் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடியவங்க. இவங்க பணத்தை எப்படி செலவு பண்றது, எங்க செலவு பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்து செலவு செய்யக்கூடியவங்களும் இவங்க தான் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ரேவதியில பிறந்தவங்களுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நல்ல கற்பனை வளம் கொண்டவங்க. சரிங்களா? எதையுமே ஒரு மாற்று கோணத்துல சிந்திக்கக்கூடியவங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக கனவு காணக்கூடியவங்க, குறிப்பா பகல் கனவு அதிகம் காணக்கூடியவங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். பகல்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் ஓட்டிட்டு இருக்காங்க, திடீர்னு பைக்ல போயிட்டே இருப்பாங்க. அப்ப திடீர்னு மைண்ட் வந்து வேற எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி யோசனைகள் அதிகமா இருக்கும். உட்காந்துட்டே கனவு காணுவாங்க. சரிங்களா? ஸோ அத்தகைய ஒரு ஹேபிட்டும் இவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2வது இது கண்டாத நட்சத்திரமா வரும். சரிங்களா? இந்த ரேவதி நட்சத்திரம். மறைபொருள் சாஸ்திரத்தை உணர்கின்ற தன்மை இவங்ககிட்ட எளிதில வந்துருங்க. சரிங்களா? ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், மறைபொருள் சார்ந்த விஷயங்கள இவங்க எளிதில வந்து கிரகிக்கின்ற ஒரு தன்மையும், உணர்கின்ற தன்மையும் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நல்ல பேச்சு திறன் கொண்டவங்க, நல்ல பேச்சாளிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு முதல்ல வந்து ஆரம்ப காலகட்டத்தில ஒரு ஸ்டேஜ் ஏறி பேச சொல்றாங்கன்னா, அப்ப ரொம்ப கூச்ச சுபாவத்தோட பேசவே தெரியாதவங்க மாரி இருப்பாங்க. ஆனா 2 வாட்டி ஸ்டேஜ் ஏறி பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இவங்கள மாரி பேசுற ஆட்கள் வேற யாருமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு அந்த இடத்த கவர் பண்ருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கெப்பாசிட்டி இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கூச்ச சுபாவம் மட்டும் இவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா, நல்ல சிறந்த பேச்சாளர்களாகவும், நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பண்பும் இவங்க கிட்ட கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதேபோல இந்த மீனம், ரேவதியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை துணைய சூஸ் பண்றதுல ரொம்ப யோசிப்பாங்க. ரொம்ப வந்து யோசிச்சு மனச போட்டு குழப்பிக்கிட்டு, என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்? இது வேண்டாம். இந்த குறை இருக்கு, அந்த குறை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த குறைகளை அதிகமாக கண்டுபிடிச்சு, அந்த குறை இல்லாத ஒரு வாழ்க்கை துணைய சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய யோசிப்பாங்க. சரிங்களா? அதாவது அந்த வாழ்க்கை துணைய தேர்வு செய்றதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். அதேபோல இதுல என்னன்னா, இவங்க வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்தவங்களுக்கு இவங்க நெறைய உதவி செய்வாங்க. ஓடி, ஓடி உதவி செய்வாங்க. ஒரு தியாக மனப்பான்மையோட உதவி செய்வாங்க. சரிங்களா? இந்த தியாக மனப்பான்மையே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சுயநலம் இல்லாத இந்த குணத்தாலே இவங்க வாழ்க்கையில மத்தவர்களால் வஞ்சிக்கப்படுவாங்க. சரிங்களா? அப்போ "பாத்திரம் அருந்து பிச்சை இடு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு" அப்படின்ற மாரி ஒரு உதவியிலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு அளவோட நிறுத்திக்கங்க. அளவுக்கு மீறி உதவிகள் செய்யும்போது உங்களுக்கு அது பிரச்சனையாவும் மாறும் அப்படின்னே சொல்லலாம். இதுல வந்து என்னன்னா, மீன ராசி, ரேவதி நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா 4 பாதங்கள் இருக்கும். இதுல ரேவதி 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல புத்திசாலிகள், திறமைசாலிகள், தான தர்மம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க. உண்மையா, நேர்மையா இருப்பாங்க.
தனக்கும் மற்றவர்களுக்கும் அந்த பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கரெக்டாக இவங்களுக்கு பொருந்தும். 2வது நல்ல தியாக மனப்பான்மை கொண்டவங்களாகவும் இவங்க வந்து இருப்பாங்க. ரேவதி 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல தொழில் வளம் கொண்டவங்க, நல்ல திறமைசாலிகளா இருப்பாங்க. 10 பேர வழிநடத்தக்கூடிய நல்ல கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்கும். எங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம், எங்க இன்வெஸ்ட் பண்ணா ப்ராஃபிட் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அதை யோசிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பொறுப்பை கொடுத்தா கரெக்டா செஞ்சு முடிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ரேவதி 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க சமயோஜித புத்தியால் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாம எதையும் ஒரு லாப நோக்கத்தோடு அணுகக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் எதுலையுமே ஒரு பொதுநலத்திலையும் ஒரு சுயநலம் கலந்த ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரேவதி 4ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இந்த 3 பாதத்தோட 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க தான் அதீத புத்திசாலிகள். புத்திசாலிங்க அப்படின்றத விட எப்பவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான். ஒரு அறிவு அப்படின்றது அளவுக்கு மீறி போகும்போது அங்க சந்தேகம் அப்படின்றது வரும் உள்ள. குழப்பம் அப்படின்றது வரும் அங்க. சரிங்களா? நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. செஞ்சு வச்சுட்டு இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு குழப்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால இந்த ரேவதி 4ஆம் பாதம் கண்டாத நட்சத்திரமாவும் வருங்க. ஸோ இவங்க பெரும்பாலும் வாழ்க்கையில யதார்த்தத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கை நன்றாக இருக்கும். எதையுமே ரொம்ப டீப்பா யோசிச்சு டீப்பா குழப்பிக்கவும் வேண்டாம். சரிங்களா? எதையுமே கொஞ்சம் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டு கொண்டு போனாங்கன்னா நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த கடவுளை வழிபாடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறது சிறப்பா இருக்குங்க. அதாவது புதனுடைய அம்சம். சரிங்களா? விஷ்ணு தான். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து மகாவிஷ்ணு வழிபாடு செஞ்சாங்கன்னா நிச்சயமாக இவங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லாவே வருவாங்க. நல்ல ஒரு ஏற்றத்தை பெறுவாங்க வாழ்க்கையில. குறிப்பா புதன்கிழமையில அல்லது சனிக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு இவங்க வாழ்க்கையில மேற்கொள்ளும் போது ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு அது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த ரேவதியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் தசையா புதன் தசை தான் வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு காரியங்கள் எடுத்து செய்ய போறாங்க, ஒரு நல்ல விஷயம் செய்ய போறாங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுத போறாங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு வீடு கட்ட போறாங்க, அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு சுபகாரியம், அல்லது இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு தனக்கு சாதகமா முடியணும், அந்த காரியம் எனக்கு ஃபேவரா முடியணும்னு நினைக்கிறாங்கன்னா இவங்க வந்து இந்த மூலம், மகம், அஸ்வினி நட்சத்திரங்கள், அதற்கடுத்து சூரிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், அப்புறம் சனியுடைய நட்சத்திரம்னு சொல்லப்படக்கூடிய பூசம், அனுஷம், உத்திராட்டாதி, அதே மாதிரி குருவுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. ஸோ இந்த நட்சத்திரங்கள் வருகின்ற நாட்கள்ல இவங்க ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாங்கன்னா அது இவங்களுக்கு வந்து ஃபேவரா முடியும், வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இவங்களுக்கு வந்து ஆரம்ப கால தசையா வந்து பாத்தீங்கன்னா புதன் தசையை வந்துருங்க. புதனுக்கு அடுத்து கேது, கேதுவுக்கு அடுத்து சுக்கிரன். சரிங்களா? இதுவே ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு 45 வயதை வந்து பூர்த்தி பண்ணிடும். ஸோ இந்த ரேவதியில பிறக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மற்ற எந்த லக்னத்துல பிறந்தாலும் சரிங்க, உங்க ஜாதகத்துல புதன், கேது, சுக்கிரன் அடுத்த சூரிய தசை வரும். சரிங்களா? இந்த ஒரு 4 கிரகங்கள் மட்டும் ஓரளவுக்கு வலுவா இருந்துச்சுன்னா உங்க ஜாதகத்துல இதுவே உங்களுக்கு வந்து ஒரு 50 வயதை பூர்த்தி செஞ்சிடும். அப்போ வாழ்க்கையில நீங்க ரொம்ப நல்லாவே இந்த 50 வயதுக்குள்ள உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைச்சிடும். சரிங்களா? இதுல வந்து கேதுவோ அல்லது சுக்கிரனோ அல்லது சூரியனோ அல்லது புதனோ நீங்க பிறந்த லக்னத்துக்கு ஏத்த மாதிரி அந்த லக்னத்துக்கு இவங்க என்ன ஆதிபத்தியம் பெறாங்கன்னு பாருங்க. அப்படி சிறப்பில்லாத போது பிரச்சனைகளை கொடுப்பாங்க. சரிங்களா? தசாபுத்தி அடிப்படையில். ஆனா என்ன இருந்தாலும் சரிங்க, ரேவதியில பிறக்கிறவனுக்கு முதல் தசையை வந்து இந்த புதன் தசை தான் வரும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஏன்னா தசாபுத்திகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குதுங்க. சரி, நல்லது கெட்டது எல்லாமே தசாபுத்தி அடிப்படையில் தான் நடக்குதுங்க. சரி, அப்போ இந்த கிரகங்கள் மட்டும் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா நிச்சயமாக ரேவதியில பிறக்கக்கூடியவங்க கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.